சமாடி முதல் 6. இது ஷெரான் பிளை சூப்பர் 6. இதான் ஷெரான் பிளை சூப்பர் 6. யானை பலம் கொண்டு அடிச்சாரு. செம்ம ஷாட். ஜஸ்ட் குவாலிட்டி பேட்டிங். இது இறங்கி வந்து நல்ல பேட்டிங். நிறைய யங்ஸ்டர்ஸ் நேத்தியே பார்த்தோம் மேட்ச்ல. ஷார்ட் பால் அண்ட் 6 அகேன்ஸ்ட் த விண்ட் தான். பட் இருந்தா கூட பியூட்டிஃபுல் டைமிங். கடாசி இருக்காருங்க. ஷார்ட்டை பார்த்த உடனே பாருங்க, அவரோட ஃபுட்வொர்க்கை பாருங்க. க்ளீனாக பேக் ஃபுட்டில் இருந்தார். பேக் ஃபுட் இருந்தால் மட்டும் போகாது, அந்த ஸ்விவலும் பண்ணாருங்க. And look to get around 160. So yeah, that will be the thing. Yeah. Thank you so much for joining us. Back to you guys at the Cop Dogs. Thank you. சிவம் சிங் லவ்லி ஷாட். இது குவாலிட்டி ஷாட். அவுட் சைட் லெக் ஸ்டம்ப்ல இந்த ரூம் கொடுத்து அது ஒரு மாதிரி ஒரு லாங் ஆஃப் அண்ட் எக்ஸ்ட்ரா கவர்ஸ் ரேஞ்சில் அடிக்கிறதுக்கு வந்து பெரிய டேலண்ட்ல மெயினாக ஸ்கொயரில் தான் ஆடுறாரு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அங்கேயோ கடாஸ்டாருங்க. சரியான ஷாட்டுங்க. நல்ல ஒரு வைட் ரெப்புடேஷன் காட்டுற ரெப்பட்டர் ஷாட்ஸுக்கு மேலே போட்டார் சரவணகுமார். பியூட்டிஃபுல்லாக ஸ்லைஸ் பண்ணார் ஆல்மோஸ்ட். ஆனால் நல்ல டிஸ்டன்ஸ் போச்சு. திருப்பி அடிச்சிருக்காருங்க. செம்ம ஷாட். இது 6. பேக் டு பேக் 6s. நல்ல ஸ்டேபிள் பேஸ் இருந்ததுங்க. நல்லா டீப்பாக செட் பண்ணார். நல்ல ஒரு பேட் ஸ்விங். பெரிய ஃபுட் ஒர்க் இல்லை, பட் நல்ல ஹிப்பை யூஸ் பண்ணார். நல்ல ஒரு ஹிப் டிரைவ் இருந்தது இந்த ஷாட் அடிக்கும்போது. இறங்கி வந்து பெரிய ஷாட் ஆடுறதுக்கான முயற்சி கரெக்ட் ஆயிருக்கு. அண்ட் காத்தோட சேர்ந்து பந்துமே பவுண்டரியை தாண்டி போயிருக்கு. ஃபேண்டாஸ்டிக் பேட்டிங் பிட்ச். சிவம் ஃபார்முக்கு வரதுக்கு இதுதான் பெஸ்ட் ஒரு பிளேஸ். அதுக்கு ஏத்தால் போல இவருடைய ஃபேவரட் இப்படி தான் இறங்கி இறங்கி அடிப்பார் திடீர்னு. தூக்கி அடிச்சிருக்காரு வித் த விண்ட் 6. டவுட்டே கிடையாது. நல்லா வந்துட்டாருங்க. அவுட் சைடு ஆஃப் ஸ்டம் லைனை கவர் பண்ணிட்டாரு. பெரிய லெவலில் பால் ஸ்பின் ஆகல. புது பந்து ஸ்கெட் ஆகி பேட்டுக்கு வந்தது. நல்ல பெரிய 6ங்க. இப்ப மடக்கி அடி. ஷெரான் பிளை 6 தான் கரெக்டா டிஜே பாக்ஸ்ல போய் விழுந்திருக்கு. ஷெரான் பிளை சூப்பர் 6 வந்திருக்கு சிவம் சிங் பேட்ல இருந்து. கரெக்டா அந்த ஒரு கொஞ்சம் ஏர் கொடுத்தாரு. என்ன பால் போடுறாரு. கரெக்டா உடம்புக்கு போடுறாரு சிவம் சிங்குக்கு. அவேர்னஸ்ங்க. ஏன்னா ரொம்ப அலோவ் பண்ணி அந்த ஃபைன் லெக் மேல அடிச்சிருக்காரு. இறங்கி வந்து ஆஃப் சைடுல இன்னொரு 6. இன்னைக்கு அஜய் கிருஷ்ணா அந்த கேட்சை விட்டதுல இருந்து அவருக்கு எதுவுமே சரியா போல. பியூட்டிஃபுல் ஷாட். இறங்கி வந்து நல்லா புல் பேக் பண்ணிருக்காரு. ஸ்ட்ரைட் டவுன் தி கிரவுண்ட் 6. லவ்லி ஷாட். கலக்கிட்டாருங்க. அட்டகாசமான ஒரு ஷாட். இறங்கி வந்தார். பிச் ஆஃப் தி பாலுக்கு வந்து தூக்கி அடிச்சாரு. வர வர கிரிக்கெட்ல வந்து நிறைய இறங்கி ஆட மாட்டேன்றாங்க. இறங்கி ஆடுறது நல்லது. பவர் ஹிட்டிங்லாம் இப்ப பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இப்ப இங்க அப்படி சொல்லும்போது இன்னொரு 6 ஆர்க்ல இருந்தது. அவுட் ஆஃப் தி பார்க். செமையான ஒரு ஷாட். கரெக்டா ஆர்க் அவுட் ஆஃப் தி பார்க். வரும். நான் அவசரப்படாதீங்க. 150 வந்துடும். நான் நல்ல பேட் கடியில் போட்டாருங்க அந்த பந்தை. பெரிய ஷாட்டு. தப்பான லென்த்து. ஆஹா, மீண்டும் ஒரு பெரிய ஷாட்டு. ரிசல்ட் அதே தான். இப்போ 150 வந்திருக்குங்க. போன பால் நான் 1 பால் 2 ஏர்லியா சொல்லியிருக்கேன். பட் இங்க பாருங்க பேக் டு பேக் 6s. ஃபுல் டாஸ். கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாரு. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை கார்த்திக் மணிகண்டனுக்கு. வேக வேகமா போட்டாரு. தூக்கி போட்ட உடனே 6. திருப்பி இன்னொரு 6. ஹேட்ரிக் ஆஃப் 6s. அவருடைய ஹையஸ்ட் ஸ்கோர் இன் டிஎன்பிஎல். ஆஹா ஆஹா, அற்புதமான பேட்டிங். நீங்க வந்து எதுவரை சொல்லிட்டு இருக்கீங்க. நான் சொல்றது இவரோட ஒரு செஞ்சுரி வருமா? பட் சதம் அண்ட் எனக்கு 200 ரெண்டுமே வரணும். இது ஷாட். என்ன ஷாட்டுங்க இது. 6 runs. அண்ட் அந்த கூகுளிய நின்ன இடத்துல இருந்து அடிச்சிருக்காரு பாருங்க. செமையான ஒரு பேட்டிங் இது. அண்ட் அடிச்ச டைரக்ஷன் பாத்தீங்கன்னா சரியான ஒரு டைரக்ஷன். ஸ்ட்ரைட்ஸ், சின்ன பவுண்டரி. ஒரு 6 வரணும். வருமா? வந்திருக்கு மக்களே, வந்திருக்கு. இன்னைக்கு திண்டுக்கல் பேட்டர் சுத்தி சுத்தி காமிச்சிருக்காங்க. அதுல சிவம் சிங் அந்த லெக் சைடுல செமையான ஷாட்டுங்க அகைன்ஸ்ட் தி விண்ட். இது யாரையும் அடிச்சாங்க 6ங்க. அது இந்த ஷாட் தான் முதல்ல ஆடுவார்னு பார்த்தா கிரவுண்ட் விட்டு வெளியே போயிருக்கு. அந்த ஷாட்டை பாருங்க. அடேங்கப்பா, ஷெரான் பிளை சூப்பர் 6ங்க இது.
டைமிங், வெறும் டைமிங்குங்க. ஃப்ரீ ஹிட் திருப்பி அடிச்சாருங்க, திருப்பி இன்னொரு 6. பேக் டு பேக் 6s. யானையின் பலம் போல. ஆஹா, இதே பால்ல 13 ரன்னுங்க. 6 நோ பால். அந்த பாலை திருப்பி போட்டானோ அதுலயும் ஒரு 6. 13 ரன் கொடுத்துருக்காருங்க. சிவம் சிங் வாரி அடிச்சிருக்காரு. 6 தான். இது அவருக்கு ரொம்ப பிடிச்ச கிரவுண்ட் நினைக்கிறேன். மேட்ச் ஆன் மேட்சிங் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. கண்டிப்பாங்க பெரிய 6. இன்ஃபேக்ட் அவரு அடிச்ச விதத்தை பார்த்தா தரையில அடிக்கணுன்ற மாதிரி தான் அடிச்சாரு. பேட் ஃபேஸ்லாம் க்ளோஸ் ஆச்சு. பட் 79 மீட்டர் பெரிய 6. போட்டாலும் இந்த நோ பாலுக்கு ஒரு ரன், அடுத்த பால் ஃப்ரீ ஹிட் தானே. அதையும் ஃபுல் டாஸா போட்டா வருத்தம் தான். அங்க ஒரு ஃபீல்டர் இருந்தாலும் அவர் தலைக்கு மேல போயிருக்கு. இன்னொரு ஃப்ரீ ஹிட்டை கேபிட்டலைஸ் பண்ணிருக்காரு சிவம் சிங். நல்ல ஒரு தூக்கி அடிச்சிருக்காரு. டிஸ்டன்ஸும் போயிருக்கு. எக்ஸ்ட்ரா கவர்ஸ் மேல அடிச்சிருக்க கபிலன் தலைக்கு மேல போயிருக்கு. நல்ல எக்ஸ்பிரஸ் ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் வேகத்துல தான் போகுது. இப்ப மறுபடியும் எக்ஸ்பிரஸ் வேகம் எடுக்க முட்டி போட்டு அடிச்சிருக்காரு கிரவுட்ல. கரெக்டா அந்த லென்த் கொடுத்தாரு. சிவம் சிங் ரொம்ப நேரமா அந்த லென்த் பாலுக்கு தான் வெயிட் பண்ணிட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்ட 5 பாலுமே அந்த லென்த் நல்ல மேலே இருந்தது. பேட்டர்ஸ் தான் நிறைய ட்ரை பண்ணாங்க. அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் அங்க தெரியுது. சூப்பரா ஆடினாரு. பட் இது தரமான ஒரு ஷாட்டுங்க. சூப்பர் ஷாட்டுங்க. லென்த் பின்னாடி இருந்தது. 86 மீட்டர் 6. பெரிய 6. ஓகே, அதுவும் சரத்தோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம வந்து போன சீசனே பார்த்தோம். இங்க பாரு, நீங்க பேச ஆரம்பிச்சீங்க, நீங்க முடியும்னு சொன்னீங்க. ஒரு செம 6. டிஎன்பிஎல்ல வந்து போன வருஷம் பார்த்தோம். படுத்துக்கிட்டு 6, நின்னுக்கிட்டு 6, எல்லா மாதிரி ஷாட்டும் ஆடினார். எப்படிலாம் ஒர்க் பண்ணியிருக்காரு? நீங்க வீட்டிலேருந்து அவருக்கு வந்து என்னெல்லாம் சொல்லுவீங்க சின்ன வயசுல இந்த லெவலில் அவர் கூட்டு வரதுக்கு? ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துக்கு வந்தாப்புல.